தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குடும்ப நாவல் நெற்றிக்கண். அதனுடைய பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாவலோட முந்தின பகுதியினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப அடுத்த பகுதி போலாம். பகுதி 13 மற்றும் அத்தியாயம் 12. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சிவபெருமானையே எதிர்த்து நின்று நியாயம் பேசிய நக்கீரன் பிறந்தபோதே உலகத்தின் துணிவுள்ள முதல் பத்திரிகையாளன் பிறந்துவிட்டான். வழக்கமாக பார்க்கும் மனிதர்கள், வழக்கமாக நடமாடும் இடங்கள், இவற்றை நீக்கி வெளியூருக்கு வந்த உற்சாகம் மனதில் இருந்தது. கோவை நிலையத்தில் இருந்து அன்னூருக்கு போக வாடகைக்கார் தேடும் முயற்சியில் ஈடுபட்டான் சுகுணன். மிக சில ஆண்டுகளில் கோயமுத்தூர் எவ்வளவோ வளர்ந்திருந்தது. குண்டூசி முதல் இயந்திரங்கள் வரை எல்லாவற்றையும் உருவாக்க வல்ல பல பெரிய தொழிற்சாலைகள் தோன்றியிருந்தன. சத்தியமங்கலம் சாலையில் கணபதியை கடப்பதற்குள்ளேயே பல பெரிய தொழிற்கூடங்கள் புதியனவாகவும் நவீனமான தோற்றம் உடையனவாகவும் தென்பட தொடங்கிவிட்டன. சுண்ணாம்பு கலப்புடன் சுக்கான் கல்லும் மண்ணுமாக தெரியும் கோவையின் பூமியை பல இடங்களில் கட்டடங்களுக்காக தோண்டி குவித்திருந்தார்கள். சென்னையிலும் பிற பெரிய நகரங்களிலும் கட்டிடங்கள் எழுகிற விரைவையும் ஆடம்பரத்தையும் காணும் வேளைகளில் இனி உழுவதற்கும் விளைவதற்கும் மண்ணே மீதமிருக்காதோ என்று ஒரு மலைப்பான எண்ணம் சுகுணனுக்கு அடிக்கடி வருவதுண்டு. பாரதத்தின் இருண்ட கிராமங்களையும் எழுத்தறிவில்லாத மக்களையும் மனதிற்கொண்டு காந்தியடிகள் போராடிய சுதந்திர போர் நகரங்களை மட்டுமே வளர்க்கும் ஒருதலை பட்சமான வெற்றியாக போய்விட்டதோ என்ற சந்தேகம் கூட அவனுக்குள் அடிக்கடி எழுந்ததுண்டு. அன்னூரில் கோவையின் வளர்ச்சி தென்படவில்லையாயினும் வளர்ச்சிக்கு அருகில் இருக்கும் ஒரு சூழ்நிலை தென்பட்டது. சாலையின் இருபுறமும் செழிப்பான பருத்தி செடிகளில் வெளியேர் என்று பருத்தி பூத்திருந்தது. இடையிடையே கரும்பு தோட்டங்கள் பசுந்தோகைகளை சிலிர்த்து கொண்டு செழுமையாக தோன்றின. விடுதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவள் அங்கேயே தங்கி வசித்து வந்தாள். சகோதரியோடு தானும் தங்க முடியாது என்பதை சுகுணன் நினைவு கூர்ந்தான். வாடகைக்கார் பள்ளிக்கூட விடுதிக்குள் நுழைந்தபோது எதிரே தென்பட்ட ஒவ்வொருவரும் தன்னையும் காரையும் வியப்புடன் ஏறிட்டு பார்ப்பதை சுகுணன் உணர முடிந்தது. கார் விடுதி முகப்பில் நின்றதும் வராந்தாவில் கும்பலாக நின்று பேசிக் கொண்டிருந்த 4-5 பெண்கள் பரபரப்பாக படியேறி மேலே மாடிக்கு போய் சுகுணனின் சகோதரியை கூப்பிட்டு வந்தனர். தனிமையில் சலித்து சலித்து தன் வரவை பற்றி கற்பனையும் ஆவலும் காண்பித்த தங்கை தன்னிடம் படிக்கிற பெண்களிடமெல்லாம் அதை பற்றி சொல்லி பெருமையடித்துக் கொள்ள தொடங்கியிருக்க வேண்டும் என்று அவனால் அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது. ஆவல், வியப்பு ஆகிய உணர்வுகளில் எல்லாம் மறத்து போயிருந்த பட்டினத்து மனிதர்களிடையே இருந்துவிட்டு எதிலும் ஆவலும் வியப்பும் நிறைந்த சிற்றூர் மனிதர்களை சூழ்வது திடீரென்று ஏதோ ஒரு விதமான விடுதலையும் சுதந்திரமும் கிடைத்துவிட்டதைப் போல மகிழச் செய்தது அவனை. அந்த மகிழ்ச்சியில் இனம் புரியாததொரு குறுகுறுப்பும் இருந்தது. வா அண்ணா, இப்பதான் என்ன தேடிட்டு வர வழி தெரிஞ்சுதா என்று புன்னகையோடு முகம் மலர எதிர்கொண்ட தங்கையை சௌக்கியமா பவானி என்று அன்புடனே விசாரித்தான் சுகுணன். ஹெட்கிளார்க் வீட்டு மாடியில நீ தங்கிக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சிருக்கேன், வா நானும் கூட வர்றேன், கார்லயே போயிடலாம் என்று அவனோடு பக்கத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் பவானி. நீண்ட நாட்களாக அவளை பார்க்காமல் இருந்துவிட்டு திடீரென்று இப்போது பார்க்கிற வேளையில் பொலிவாகவும் வனப்பாகவும் அவள் வளர்ந்திருப்பது போல தோன்றியது சுகுணனுக்கு. படிக்கிற பெண்கள் அவளிடம் வைத்திருக்கும் அன்பையும் பிரியத்தையும் காண பெருமையாக இருந்தது சுகுணனுக்கு. அந்த ஊருக்கு திருவிழா வந்து விட்டதைப் போல அவன் வரவை கொண்டாடினாள் தங்கை. படிக்கிற பெண்களிடமும் சக ஆசிரியர்களிடமும் அவளுக்கு இருக்கும் செல்வாக்கை பார்த்து வியந்தான் சுகுணன். உங்களை போல பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் தங்கறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று ஹெட்கிளார்க் மிகவும் வினயமாக தன் வீட்டிற்குள் அவனை வரவேற்றார். எதிர் சாரியிலும் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்தும் ஒரு கொத்து முகங்கள் எட்டி பார்க்க வாடகைக்காருக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு சுகுணன் ஹெட்கிளார்க் வீட்டில் அவருடைய 3வது மகள் என்று சொல்லி பவானி அறிமுகப்படுத்தி வைத்த யுவதி அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அவனுடைய நாவல்களையும் தொடர்கதைகளையும்
ஒவ்வொன்றாக பெயர் சொல்லி அவற்றை தான் பலமுறை திரும்ப திரும்ப படித்திருப்பதாக சொன்னாள். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம் என்று அவளுக்கு மறுமொழி கூறிய சுகுணனை இடைமறித்து, இவளுடைய தற்கால லட்சியம் கதைகளை படிக்கிறது, எதிர்கால லட்சியம் யாராவது ஒரு நல்ல எழுத்தாளரை கணவனை அடைகிறது என்று பவானி கேலியில் இறங்கினாள். தற்கால லட்சியத்தை பத்தி ஒன்னும் பயமில்ல, ஆனா எதிர்கால லட்சியம்தான் பயப்படும்படியா இருக்கே என்று சிரித்துக்கொண்டே சுகுணன் கூறிய போது ஹெட்கிளார்க் மகள் நாணி கோணி கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். பகல் உணவுக்கு பின் 1-2 மணி நேரம் அமைதியாக உறங்க முடிந்தது. 3 மணிக்கு பவானி வந்து அவனை எழுப்பி விட்டாள். பள்ளிக்கூட இலக்கிய மன்றத்தின் சார்பில் இன்னைக்கு நீ பேச வேணும்னு ஹெட்மிஸ்டர் ரொம்ப வற்புறுத்துறாங்கண்ணா என்றாள் அவள் தன் அண்ணனிடம். வந்த இடத்திலும் இதேது பெரிய வம்பாகிடுச்சு என்று தட்டி கழிக்க முயன்றான் அவன். ஆனால் பவானி வற்புறுத்தவே மேலும் மறுக்க துணிவின்றி சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான் அவன். பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியை அசடு வழிய சிரித்துக் கொண்டே, இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி பத்திரிகையில் அவசியம் நீங்க ஏதாவது எழுதணும் என்று ஒரு புகழ் மீனுக்கு தூண்டிலை போட்டு வைத்தாள். மாணவிகள் அவன் பேச்சை மிகவும் ஆர்வத்தோடு கேட்டார்கள். அன்று இரவு அவன் பவானியோடு விடுதியிலேயே சாப்பிட்டான். பத்திரிகை தொழிலின் புகழிலும் ஒளியிலும் உள்ள அபாயம் அந்த புகழையும் ஒளியையும் அடியொற்றி வரும் பொறாமைகளையும் பகைகளையும் தாங்குவதுதான். தான் அடைந்தார் போன்ற கோபதாபங்களையோ சலிப்பு அலுப்புகளையோ அடையாமல் பவானி அந்த பள்ளிக்கூடத்தில் பூ போல மலர்ந்து வாடாமல் மனம் பரப்பிக் கொண்டிருப்பதை எண்ணி சுகுணன் மிகவும் பூரிப்படைந்தான். 2 நாட்கள் அந்த சிற்றூரிலே இருந்துவிட்டு 3ஆம் நாள் உதகமண்டலத்துக்கு புறப்பட்ட போது பவானியும் 2-3 நாட்கள் லீவு போட்டுவிட்டு அவனோடு புறப்பட்டாள். உதகமண்டலத்துக்கு போகும்போதுதான் பூம்பொழில் வேலையை உதறிவிட்டதை பற்றி தங்கையிடம் முதலாக தெரிவித்தான் அவன். அவனையும் அவன் பிடிவாதங்களையும் பற்றி நன்றாக உணர்ந்திருந்த பவானி, ஏன் வேலையை விட்டுட்ட என்று கேட்கவில்லை. இனிமே என்ன செய்யறதா உத்தேசம் என்று மட்டுமே கேட்டாள். அதற்கு அவன் கூறிய பதிலும் உறுதியானதாக இருந்தது. யார் தன்னிடம் குற்றமற்றவனாய் பிறருடைய குற்றங்களை எடுத்து காட்டுகிறானோ அவனை நோக்கி சமூகத்தின் நெற்றிக் கண்கள் திறக்கத்தான் செய்யும். குற்றம் செய்கிறவர்களின் நெற்றிக்கண் திறக்கிற அளவு அவர்களை கொதிப்படைய செய்ய முடியாத எழுதுகோல் வெறும் மரக்கோள் தான். என் எழுதுகோல் மரக்கோளாய் இருந்ததில்லை, இனியும் அப்படி இருக்க போவதில்லை. சொற்களை அணிவகுத்து நிறுத்தி போராடுகிறவன் வெற்றி பெற நீண்ட காலம் பிடிக்கும். ஏனென்றால் அவன் ஆயுதங்கள் பொருள் தெளிய பலமடைகின்ற வார்த்தைகளாக நிற்கின்றன என்று அவன் கூறிய மறுமொழி மிக வெளிப்படையாக அவளுக்கு புரியாவிட்டாலும் அதில் ஒரு திடம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். சத்தியமங்கலத்து மாமா உன்னுடைய ஜாதகம் எங்க இருக்குதுன்னு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கேட்டுட்டு போறாரண்ணா என்று அவனுடைய திருமணத்தை பற்றி மெல்ல அவனுக்கு நினைவூட்டினாள் பவானி. வெக்கப்படாம அவர்கிட்ட உன்னுடைய ஜாதகத்தை முதல்ல குறிச்சு கொடு பவானி என்று நாணத்தினால் சிவக்கும் அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தபடி மறுமொழி அவளிடம் கூறினான் சுகுணன். ஏதோ 4 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அண்ணா என்று அவனை மடக்கி கேட்டாள் பவானி. அந்த பேச்சு அவ்வளவில் மேலே தொடராமல் நின்றுவிட்டது. உதகமண்டலத்தில் இருந்து அவர்கள் திரும்பிய நாளன்று அதிகாலையில் முதல் பஸ்ஸில் அங்கிருந்து புறப்பட்டிருந்ததால் மலையில் இருந்து கீழே மேட்டுப்பாளையத்துக்கு இறங்குகிற வழியில் வாக்குமர கூட்டங்களிடையே பஸ் வரும்போது திருமண வீட்டில் மணப்பது போல் பாக்குமரம் பூத்து மணந்த அந்த மங்கள நறுமணத்தை பற்றி சுகுணன் பவானியிடம் வாயோயாமல் புகழ்ந்து கொண்டே வந்தான். உதகையில் இருந்து திரும்பிய தினத்தன்று மாலையில் அவர்கள் மருதமலைக்கு போய் வந்தார்கள். அண்ணனும் தங்கையும் மறுநாள் அதிகாலையில் பேரூருக்கு போய் வந்தார்கள். சிறு சிறு அலைகளுடன் ஒரு ஓரமாக நீர் சிலிர்த்து ஓடும் நொய்யல் நதி கரையில் தென்னை மர கூட்டமும் கொய்யா மர கூட்டமுமான அந்த இடம் சுகுணனுக்கு மிகவும் விருப்பமானது. கோவையின் பரபரப்பு ஒடுங்கி அமைதியும் அழகும் விலகி இருக்குமிடம் என்பதால் சிறு வயதில் இருந்து பேரூரை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அன்று பகலில் சிங்கநல்லூரில் உள்ள ஓர் உறவினர் வீட்டிற்கு அவனும் பவானியும் சாப்பிட அழைக்கப்பட்டிருந்தார்கள். உணவு முடிந்ததும் அவர்களுடைய அழைப்பின் நோக்கம் மெல்ல மெல்ல வெளிப்பட்டது.
சுகுணனுடைய ஜாதகம் வேண்டுமென்று மெதுவாக ஆரம்பித்தார் அந்த உறவினர். அண்ணனும் தங்கையும் அந்த கேள்வியை நாசூக்காக தட்டி கழித்துவிட்டு அங்கிருந்து தப்பினார்கள். அண்ணாவையே கேளுங்களேன், நான் சின்னவ, என்ன கேட்டா நான் என்ன செய்ய முடியும் என்றாள் பவானி. இப்போ அதுக்கு என்ன அவசரம் மாமா? தங்கைக்கு தான் முதல்ல வரன் பார்க்க நினைச்சிருக்கேன். எனக்கு இப்போ சாத்தியம் இல்ல. ஜேர்னலிசத்துல ஒரு பெரிய டிப்ளமா வாங்குறதுக்காக அமெரிக்காவோ இல்ல ஐரோப்பியாவோ போக எண்ணம் இருக்கு எனக்கு. போனா திரும்ப ரொம்ப நாளாகும். அப்புறம் தான் இத பத்தி எல்லாம் சிந்திக்க முடியும் என்று ஒரே போடாக போட்டான் சுகுணன். சாயங்காலம் அவன் கோவைக்கு வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு புறப்பட்ட போது பவானிக்கு அழுகையே வந்துவிட்டது. ஏதோ மூன்றாம் மனிதர்கள் சந்தித்துக் கொள்வது போல் எப்போதாவது சந்தித்துக் கொள்கிறோம். மறுபடி எப்ப பார்ப்போம்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது அண்ணா. அப்படி சந்திக்கிற சந்திப்புலதான் உறவு, பாசம் எல்லாம் அதிகமா வெளிப்படும் பவானி. சின்ன குழந்தை போல அல்லாத. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரு. இது பொது இடம். கடிதம் எழுதுனா அரை விலாசத்துக்கு எழுது, நீ மறந்து போய் இனியும் பூம்பொழிலுக்கு எழுதாத என்று தங்கைக்கு ஆறுதல் கூறி விடைபெற்ற போது சுகுணனும் மனம் நெகிழ்ந்துதான் போயிருந்தான். மனிதர்களின் பலவீனம் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறிக்கொள்வதில் தான் இருக்கிறது என்று தோன்றியது. தங்கையின் அந்த அழகிய முகம், உயரமான வாலிப்பான தோற்றம் கோவை நிலையத்தின் மேடையில் மங்கி மறைந்த போது உணர்வு அவன் மனதை பிசைந்தது. உள்ளே ஒரு சோகம் வந்து கவிந்து விலகியது. போனதும் ஞாபகமா கடிதம் எழுதுங்க. ஒரு வேண்டுகோள். சுவாமி எவிடக்க போகுந்தது என்று யாரோ மலையாளத்தில் யாரையோ விசாரிக்கும் ஒரு குலைவான குரல். அர்த்தமில்லாமல் ரயிலோடு கலந்து ஓசையில் சங்கமமான சில குரல்கள், சில வார்த்தைகள் அங்கே அவனுக்கு காதில் விழுந்தன. வண்டி விரைந்து விட்டது. எங்க போறீங்க? எங்கிருந்து வர்றீங்க? சதா காலமும் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிற இருக்க வேண்டிய இந்த கேள்வியை ரயில் பயணத்தின் போது மட்டும் கேட்டு பார்த்துக் கொள்கிறோமா என்ன? மனதினால் போவதும் வருவதும் தங்குவதும் கூட பிரயாணங்களினால் மனிதன் பிரயாணத்தை தவிர வேறெதுவும் செய்யவில்லை என்றாகிவிட்டது. அப்படி ஆகுமானாலும் அது ஒரு தத்துவம்தான். சுகுணன் அமர்ந்திருந்த அந்த பெட்டியில் மொத்தம் 7 பேர் இருந்தனர். 3 பெண்கள். 4 ஆண்களில் சுகுணனுக்கு எதிர் வரிசையில் அமர்ந்திருந்த நடுத்தர வயதுக்காரர் ஒருவர் ரயிலில் அவன் ஏறி உட்கார்ந்த வினாடியில் இருந்து அவனை உற்று உற்று பார்ப்பதும் ஏதோ கேட்க நினைப்பவர் போல் தயங்குவதுமாக இருந்தார். சுகுணன் அதை கவனித்தாலும் அவராக கேட்கட்டுமே என்று இருந்தான். ரயில் விரைந்து நகரத் தொடங்கியதும் அவராக பேச்சை தொடங்கினார். நீங்க இந்த தொகுதி எம்எல்ஏ அல்லவா என்று அவர் வினாவிய போது ஒரு வினாடி திகைத்த பின், இல்ல, நான் எந்த தொகுதி எம்எல்ஏவும் இல்ல என்று அதை மறுத்தான் சுகுணன். அப்படியும் அவர் விடவில்லை. மன்னிக்கணும், தயவு செஞ்சு நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று இப்படி விசாரிக்கும் விசாரணைக்கு ஆங்கிலம்தான் நாகரீகம் என்று கருதினார் போல தமிழிலேயே பேசிக்கொண்டு வந்தவர் இதை மட்டும் ஆங்கிலத்தில் விசாரித்தார். சுகுணன் ஆங்கிலத்திலேயே அவருக்கு மறுமொழி கூற தொடங்கியதோடன்றி தொடர்ந்து பேசிய போதும் சரமாரியாக ஆங்கிலத்தை தொடுத்த போதும் அவர் ஆற்றாமையோடு தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல் மீண்டும் தமிழில் உரையாடத் தொடங்கிவிட்டார். ரயிலிலோ பஸ்ஸிலோ விமானத்திலோ பயணம் செய்யும் போது சராசரி இந்தியன் அடுத்தவனுக்கு சுதேசி மொழி தெரியாது என்று நினைத்து ஆங்கிலம் பேசுவதற்கு பதில் தனக்கு தெரியும் ஆங்கிலத்தை தனது சுய விளம்பரங்களில் ஒன்றாக அடுத்தவனுக்கு காண்பித்தே தீர வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலம் பேசுகிறான். சராசரி இந்தியனிடம் இருந்த மனப்பான்மை கிளந்திருப்பது நாகரிகங்களில் ஒன்றாக தோன்றினாலும் சில சமயங்களில் போலியாகவே வளர்ந்து விடுகிறது. ஆங்கிலத்தில் வினாவிய அந்த சக பிரயாணியிடம் சுகுணன் முற்றிலும் ஆங்கிலத்திலேயே விரைந்து உரையாடத் தொடங்கிய போது போர்க்களத்தில் ரவை தீர்ந்து போய் வெற்று துப்பாக்கியோடு பேந்த பேந்த விழிக்கும் கோழையைப் போல சொற்கள் தீர்ந்து போன ஆற்றாமையோடு வேறு வழியின்றி மறுபடியும் தமிழுக்கே வந்தார் அவர். ஆயினும் அவரை சிறிது நேரம் தவிக்க விட வேண்டும் என்று குறும்புத்தனமாக தீர்மானித்துக் கொண்டு விட்ட சுகுணன் வேண்டுமென்றே தன் ஆங்கிலத்தில் கடுமையான பிரெஞ்சு லத்தீன் வார்த்தைகளை போட்டு அவரை திணற அடித்தான்.
அவருக்கு இப்போது புத்தி வந்துவிட்டது. உங்களிடம் நிறைய பேச வேணும் சார் என்று அவர் திரும்ப திரும்ப தமிழில் அபயக்குரல் கொடுத்த பின்பே அவரிடம் மீண்டும் தமிழில் உரையாடத் தொடங்கினான் சுகுணன். இவரை இவ்வளவு தண்டித்தது போதும் என்று தோன்றியது அவனுக்கு. சுதேசி வாழ்க்கைக்காக 1000 காலம் போராடிவிட்டு தம்மை மறந்து விதேசியாகவே வாழும் இந்தியர்களை எண்ணும்போது அவனுக்கு பாரதியாருடைய நடிப்பு சுதேசிகள் என்ற பாடல் நினைவுக்கு வந்தது. சுதேச உணர்வு வராத வரையில் சுதேச லட்சியங்கள் எல்லாமே போலியாகத்தான் போய்விடுகின்றன. சக பிரயாணி தன்னிடம் நிறைய பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று எண்ணி அவன் தயங்கிய போது அவரே தொடர்ந்தார். கதை கிதை எழுதுறீங்களே, அதுக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்களோ இல்லையோ? இப்படிப்பட்ட கேள்விகள் சராசரி மனிதனின் இலக்கிய ஞானம் எந்த அளவிற்கு இந்த நாட்டில் வளர்ந்திருக்கிறது அல்லது வளரவில்லை என்பதை காட்டுபவையாகும். இலக்கியத்தை பற்றி அக்கறை, கவலை, பொறுப்புகள் எல்லாம் அறவே இல்லாவிட்டாலும் பணத்தை பற்றிய அக்கறை, கவலை எல்லாம் இங்கு இருக்கிறது. ஒரு மனிதனை உயிருடனே வெயிலில் நிறுத்தி வைத்து திறந்த முதுகிலே ஆணி அறைவது போன்ற கேள்விகள் இவை. அதனால் இவற்றை எதிர்கொள்ளும் போது கோபம் அல்லது சலிப்பு தவிர வேறெதையுமே சுகுணன் கண்டதில்லை. இப்போதோ கோபம்தான் முன் வந்தது. பணம் நிறைய கிடைச்சா நீங்களும் எழுதலான்னு நினைக்கிறீங்கள் அல்லவா என்று சிரித்துக்கொண்டே அவரை பதிலுக்கு வினாவினான் அவன். அவனுடைய அந்த சிரிப்புக்கு பின்னால் கோபம் இருப்பது புரியாமலேயே அவர் பேச்சை தொடர்ந்தார். இல்ல, 1000 2000 கொடுக்கறதா சொல்றாங்களே, அதான் கேட்டேன் என்ற போது, இதற்கு கூட 1000 2000 கொடுக்கிறார்களே என்று அவர் வியப்பதோ அலட்சியம் செய்வதோ சொற்களுக்கு அப்பால் தொனிப்பதை சுகுணனால் புரிந்து கொள்ள முடிந்தது. 1000 2000 என்ன, 5000 6000 கூட கொடுக்கறாங்க. சிறுகதை நாவலுக்கு பெரிய பெரிய போட்டிகள் வச்சு 1/4 லட்சம் 1/2 லட்சம் கூட கொடுக்கறாங்க. சினிமாவுக்கு கதை எழுதுனா இன்னும் நிறைய கூட கொடுப்பாங்க. கதை வெளிவந்த அப்புறம் யாராவது கேஸ் போட்டு பரிசு வாங்கினதையோ படமா வந்ததோ திருட்டு கதைங்கிறதையோ நிரூபிப்பாங்க. நீங்க கேலி செய்யறீங்க சார். வெறும் பணத்தை தவிர புகழும் இதுல இருக்கே. புகழ், பழி, பொறாமை, பகை, நட்பு எல்லாம் தான் இதுல இருக்கு. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சிவபெருமானை எதிர்த்து நின்னு நியாயம் பேசின நக்கீரன் பிறந்தப்பவே உலகத்தோட முதல் பத்திரிகையாளன் பிறந்துட்டான். அவன் பொருளை நாடி நியாயம் பேசல, நியாயத்தை நாடிதான் நீதி பேசணும்னு பிடிவாதமா நீதி பேசினான். பொருட்பயனை நாடி மட்டும் நீதி பேசினா ஒருவேளை அந்த நீதியின் தரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் தரத்தை போல சீரழிஞ்சு போகும் என்றான் சுகுணன். இன்றைய பத்திரிகைகளின் தரம் எந்த விதத்தில் சீரழிந்து விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? 3 லட்சம் 4 லட்சம் விற்கிற தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் இங்கு இருக்கின்றனவே. ஜோதிடத்திற்காக 70 பத்திரிகைகள், சினிமாவுக்காக 100க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் எல்லாம் இங்கு வளர்ந்திருக்கின்றனவே என்றார் அவர். இருக்கலாம், ஆனால் பண்பாடும் பொது அறிவும் எவ்வளவு வளர்ந்திருக்கின்றன? தயவு செய்து இதற்கு மட்டும் சுருக்கமாக பதில் கூற வேண்டுகிறேன் என்று அவரை கேட்டான் சுகுணன். சுகுணனின் இந்த கேள்விக்கு அவரால் மறுமொழி கூற இயலவில்லை. பேச்சை வேறு பக்கமாக திருப்பினார் அவர். அவன் விடவில்லை, மேலும் அவரிடம் விவாதித்தான். ஆழமாக சிந்திக்காமல் உங்களைப் போல் 4 பேர் எல்லாம் வளர்ந்து விட்டதாக மக்கள் நடுவிலும் மேடையிலும் பேசி விடுகிறீர்கள். பத்திரிகைக்காக பத்திரிகை விற்காமல் ஜோதிடத்திற்காகவும் சினிமாவுக்காகவும் பகுத்தறிவு போட்டிகளுக்காகவும் பத்திரிகை விற்பது ஒரு பெருமையா என்ன? கோவில் வாயிலில் பூக்கடை இருக்கிறது என்பதற்காக மக்கள் கோவிலுக்கு வருகிறார்கள் என்று பெருமைப்பட நியாயம் இருக்கிறதா என்று கேட்டான். இது குடியரசு காலம். மக்களுக்கு பிடிச்ச அம்சங்கள் எல்லாம் பத்திரிகையில இருக்கணும். மக்கள்ல பலவிதமான சுவையுடையவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருவர் சுவைக்கும் ஏற்றாற் போலதான் பத்திரிகையில ஏதாவது இருக்கணும். மக்கள் கேட்கறத கொடுக்காட்டா புறக்கணிக்கிற காலம் சார் இது என்றார் அவர். நாங்க விரும்புறது இது, அதனால இத பத்தியே இன்னைக்கு பாடம் நடத்துங்கன்னு ஏதாவது ஒரு நடிகையோட பெயரை சொல்லி மாணவர்கள் ஆசிரியரை வற்புறுத்தினா கூட குடியரசு காலத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே நடத்த வேணும்னு சொல்லுவீங்க போல இருக்கே. அறிவு தொழில் தொடர்புடைய கல்வி, பத்திரிகைகள், கலைகள் முதலிய துறைகளில் கொடுப்பவர் பெறுபவர் என்ற உறவு விற்பவர் வாங்குபவர் உறவு போல்
வியாபார ரீதியாகவே முற்றிலும் மாறிவிடுவது நல்லதில்லை. நல்ல கல்வி வளர, நல்ல இலக்கியம் வளர, நல்ல கலைகள் பெருக அது துணை செய்யாது. விற்பவர் வாங்குபவர் உறவை விட தரத்தில் சிறந்த வேறொரு உரமான உறவு கல்விக்கும் கலைக்கும் இலக்கியத்திற்கும் தேவைப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று பதில் சொன்னான் சுகுணன். காலம் போகிற வேகத்துக்கு ஒத்து வராத கருத்துக்களை சொல்றீங்க, இவையெல்லாம் இப்ப யாருக்கு புரியும் என்று கேட்டார். அந்த நேரத்தில் அவரை யார் என்று விசாரிக்கலானான் சுகுணன். போத்தனூரில் ஏதோ ஒரு பவுண்டரி மேனேஜராய் இருப்பதாக அவர் தெரிவித்தார். விசாரணை தன்னை பற்றியதாய் திரும்பவே அவர் பேச்சில் சிக்கனம் கடைபிடித்துவிட்டு பர்த்தில் ஏறி துண்டை விரித்து படுக்கத் தொடங்கிவிட்டார். தன்னை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முயலுவது அநாகரிகம் என்றும், தான் மட்டும் மற்றவர்களை பற்றி துருதுருப்பாக துளைத்து விசாரிக்க இடமுண்டு என்றும் கருதாத நாகரிக மனிதனே உலகில் இருக்க மாட்டான் போல தோன்றியது சுகுணனுக்கு. இரவு நேரத்து ரயிலில் உறக்கம் வராமல், உறக்கம் வந்தாலும் உறங்க இடமில்லாமல் வெகு நேரம் சிந்தித்தபடியே பிரயாணம் செய்தான் சுகுணன். கோயமுத்தூரை பற்றி, தங்கையை பற்றி, தங்கை வேலை பார்க்கும் பள்ளிக்கூடத்தை பற்றி, பத்திரிகை தொழிலை பற்றி, தனது எதிர்காலத்தை பற்றி எல்லாம் தான் அவன் சிந்தனையில் மாறி மாறி வந்தன. துளசி இன்னும் சென்னையில் இருப்பாளா அல்லது டெல்லிக்கு திரும்பி இருப்பாளா என்றும் நடுவில் ஒரு சிந்தனை அவனுடைய மனதை அழுத்திவிட்டு மறைந்தது. நேரம் ஆக ஆக ஓடும் ரயிலின் அடைக்கப்படாத ஜன்னல் வழியே ஊடுருவும் காற்றில் குளிர்ச்சி அதிகமாகிக் கொண்டிருந்தது. குரட்டை ஒளியும் மனிதர்கள் தாறுமாறாக கிடந்து தூங்கும் காட்சிகளும் இரவு நேரத்து ரயிலின் அசதியை காட்டின. சென்றடைய வேண்டிய ஊர் விடிந்ததும் வருகிறார் போல முந்திய இரவு முழுவதும் பயணம் செய்கிற ரயிலுக்கு ஒரு சோபை உண்டு. விடுகிற வேளையில் உற்சாகத்தில் நாமே ஓடி வந்து அந்த இடத்தை அடைந்து விட்டார் போன்று மாயமாக காலை அரும்பியதும் அரும்பாததுமாக புது ஊர் வந்து சேரும். முதல் நாள் இரவில் புறப்பட்ட நகரின் ஓசைகள், உறவுகள், உணர்வுகள் கனவாக நைந்து மறப்பதற்கு கூட அவகாசம் இல்லாதது போல மறுநாள் எதிர்வருகிற ஊர்களுக்கு போகும் போதெல்லாம் தவறாமல் இந்த உணர்வை அடைந்திருக்கிறான் சுகுணன். இன்று விடிந்த போது அரக்கோணம் வந்துவிட்டது. பல் விளக்கிவிட்டு ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் காஃபி குடித்த பின் சென்னை வருகிற வரை படிக்கலாம் என்று அங்கு ஓர் தினசரியை கையில் வாங்கிக் கொண்டு மறுபடி ரயிலேறிய சுகுணன் பத்திரிகையில் கண் பார்வையை செலுத்தினான். பத்திரிகையின் நடுத்தாளை எதிர் சீட்டுக்காரர் மெதுவாக கேட்டு இரவல் வாங்கி உருவி எடுத்துக் கொண்டு விட்டார். மற்ற 4 பக்கங்களையும் படித்துவிட்டு நடுத்தாளுக்காக அவன் காத்திருக்க வேண்டியதாயிற்று. திருவள்ளூர் தாண்டுகிற வரை தினசரியின் நடுத்தாள் அவரிடமிருந்து அவனுக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த போது அதில் அவன் கண்களுக்கு தெரிந்த முதல் செய்தி அப்படியே அதிர்ந்து போகச் செய்வதாக இருந்தது. அதை படிக்கவே துணியாமல் அவன் நெஞ்சு திக் திக் என்று வேகமாக அடித்துக் கொண்டது. இதயத்து உணர்வுகள் விம்மின, குமுறின. எப்படி அழாமல் இருக்க முடிகிறது நம்மால் என்று அவனே தன்னையும் தன் மனதிடத்தையும் வெட்கத்தோடு கடிந்து கொள்கிற துயரமான அந்த செய்தியை முதலில் படிக்க நேர்ந்ததால் அதற்கு பிறகு அதில் வேறெதையும் படிக்க அவனுக்கு மனம் ஓடவில்லை. இப்படியும் கூட ஒரு துயரம் வருமா என்று எண்ணி எண்ணி மனம் உருகி மாயும் செய்தி தெரிந்தது அங்கே. அச்செழுத்துக்கள் கண்களில் இருந்து மறையாமல், ஆம் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை என்று எதிரே நின்று கண்களை உறுத்தின. அவனோ கண்கலங்கி மனம் நெகிழ்ந்து உணர்வு தன்னை இழந்து பதுமை போல ரயில் பலகணிக்கு வெளியே வெறித்து பார்த்தபடி இமையாது வீற்றிருந்தான். நிற்காத சில நிலையங்களை கடந்து சென்ட்ரலை நோக்கி விரைந்தது ரயில். இதோ ஆவடி, அம்பத்தூர் கூட கடந்தாயிற்று. சென்னை நெருங்குகிறது. இப்படி நடக்கும் என்று அவன் ஊர் புறப்படும் போது நினைக்கவில்லை. மனிதனை திகைக்க வைக்கும் காரியங்கள் எல்லாம் இப்படித்தான் பேரிடியாய் வந்து நிற்கும் போலிருக்கிறது. அதிர்ஷ்டமே, உன் கைகளில் நான் யானை பலம் பெறுகிறேன். ஆனால் துயரமே, உன் கைகளில் நான் நலிந்து பலவீனப்பட்டு விடுகிறேன் என்று நவநீத கவி ஓரிடத்தில் எழுதியிருந்தது அவனுக்கு நினைவு வந்தது. ரயில் ஓடுவதாக தெரியவில்லை, ஊர்வதாக தோன்றியது அவனுக்கு. செய்தித்தாளை நம்பிக்கை இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் எடுத்து பார்த்தான். இது பொய்யில்லை, உண்மைதான். நமக்கு பிடிக்காத உண்மைகள் பொய்கள் ஆகிவிடுவதில்லை.
நமக்கு பிடித்த பொய்கள் உண்மைகளாகி விடுவதும் இல்லை. ஆசைகள் நமக்குரியவை, ஆனால் விளைவுகள் நமக்கு அப்பாற்பட்டவை. மனிதனுடைய சோகம் ஆரம்பமாகிற எல்லை ஆசைக்கும் விளைவுக்கும் நடுவே இருக்கிறது. நினைப்பும் நிகழ்ச்சிக்கும் ஊடே எங்கோ இருக்கிற அந்த நூல் இலை எல்லையில்தான் மனிதர்கள் வெல்லவும் தோற்கவும் முடிகிறது போலும். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.